பாருங்கள், முட்டை வெயில் அடிக்குது. நல்ல மொட்டை மாடியில் நம்ம வந்து தயார் கிடையாதுங்க, கடையில் வாங்கியாச்சு எல்லாத்தையும். இது கூட வந்து சோயா பீன்ஸ் போடலாம், அது கீழே இருக்குது, எடுத்துகிட்டு மறந்தாச்சு. ஸோ இது போதும். அதாவது இந்த நல்ல பசை மாதிரி தன்மை வர்றதுக்கு ஒரு 2 கிலோ இது தானே டாமினேட் பண்ணுது கோதுமை ஐட்டங்கள். மிச்சம் மீதி எல்லாம் 1/2 கிலோ 1/4 கிலோ. ஸோ ஒவ்வொரு மாதம் இல்லை, ஒவ்வொரு டைம்லேயும் ஒன்று என்னென்ன தானியங்கள் ஞாபகம் இருக்கோ போட்டு செய்வேன். கலர் மட்டும்தாங்க டிஃப்ரெண்ட் ஆகும், மற்றபடி சூப்பராக வரும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கடையில் மல்டிகிரெயின் விற்கிறாங்க, இது நம்மளாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா என்ன இதுன்னா, இட்லி மாவு இல்லாத நேரம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம்ல, ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட இதை 2 கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வந்துட்டு சப்பாத்திக்கும் இதே பண்ணிக்கலாம், பூரிக்கும் இதே பண்ணிக்கலாம். பூரி மட்டும் நான் உங்களுக்கு சப்பாத்தி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கே இதை அரைச்சிடலான்னு இருக்கேன். 1 ஹவர் தான், பயங்கர வெயில். ஸோ 1 ஹவர் போதும். அரைச்சிட்டு உங்களுக்கு நான் சப்பாத்தியும் போட்டு காமிக்கிறேன், பூரியும் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? நான் மற்ற நாட்கள் வந்து கொஞ்சம் 1-2 ஐட்டங்கள் வேறு மாதிரி சேர்ப்பேன். இந்த தடவை வந்து மொச்சையும் ஒரு கை ஆட் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாமே ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், அதை கண்டிப்பாக போட போகிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். கம்பு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் கேழ்வரகுலையும் இருக்குது, பட் கம்பு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து கேப்பையும் கம்பும் வந்து கேப்பை வந்து ஆட் பண்ணிட்டேன், கேழ்வரகு. கம்பு எடுத்துகிட்டு வந்து போட்டுடுறேன். கம்பு ஆட் பண்ணிடுங்க.